இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தில் இன்றைய ஆவிக்குரிய சிந்தனைக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றோம். இப்போதும் ஒரு பாடலுக்கு பின்பு உங்கள் சிந்தையை தெளிவிக்கும் ஆவிக்குரிய செய்தியை கேட்கலாம். அப்பாயி பாத்திரமே நீக்கும் நின் சித்தமானா, அப்பாயி பாத்திரமே நீக்கும் நின் சித்தமானா, எப்படியும் சித்தம் செய்ய என்னை சத்தம் செய்தேன் என்றாரே, எப்படியும் சித்தம் செய்ய என்னை சத்தம் செய்தேன் என்றாரே. பாரிர் கெத்சமனே பூங்காவில் என் நேசரையே, பாவியனுக்காய் வேண்டுதல் செய்திடும் சத்தம் தோனித்திடுதே, பாவியனுக்காய் வேண்டுதல் செய்திடும் சத்தம் தோனித்திடுதே. ஆண்டவர் இரட்சகரமாக இயேசுவின் இனிதான நாமத்தினால் உங்களை வாழ்த்துகிறேன். இந்த நாள் நம்முடைய ஆவிக்குரிய சிந்தனைக்காக லூக்கா எழுதின சுவிசேஷம் 22 அதிகாரம் 41, 42 வசனங்களை நான் வாசிக்கிறேன். அவர்களை விட்டு கல்லறி தூரம் அப்புறம் போய் முழங்கால் படியிட்டு, பிதாவே, உமக்கு சித்தமானால் இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்கும்படி செய்யும். ஆயினும் என்னுடைய சித்தத்தின்படி அல்ல, உம்முடைய சித்தத்தின்படியே ஆக கடவுது என்று ஜெபம் பண்ணினார். இயேசு கெத்சமனே தோட்டத்துல அந்த சிலுவையின் மரணத்தை சந்திப்பதற்கு முன்பு இந்த முந்தின நாள் இரவிலே ஜெபித்த ஒரு ஜெபம். ஆனால் இதில் ஒரு ஸ்பெஷாலிட்டி, முழங்கால் படியிட்டு ஜெபம் பண்ணினார் சொல்லப்பட்டிருக்கிறது. முழங்கால் படியிட்டு ஜெபிக்கிற ஜெபம் குறைந்து விட்டது என்றுதான் சொல்ல வேண்டும். அநேக நேரம் பார்க்கும் பொழுது இன்றைக்கு முழங்கால் படியிட்டு ஜெபிக்கிற கூட்டங்களும் குறைந்து போய்விட்டது. இன்றைக்கு வசதி வாய்ப்புகள், ஆலயங்கள் எல்லாம் வேற மாதிரி செட்டப்ல மாறிடுச்சுது. ஏன் இவைகளை எழுதப்பட்டிருக்கிறது? தேவன் முன்பாக முழங்கால் படியிடும் போது நம்மை தாழ்த்துவதற்கு அது அடையாளமாக இருக்கிறது. சோ இயேசுவே முழங்கால் படியிட்டு அந்த இடத்துல ஜெபித்திருக்கிறார். ஏன்னா அவருக்கு அங்கு சேர் இல்லை, அவருக்கு வசதி இல்லையா, அவர் ஸ்டோன்ல உட்கார்ந்து கூட அவரால் ஜெபிக்க முடியும். முழங்கால் படியிட்டு பிதாவுக்கு முன்பாக பிதாவேன்னு சொல்லி ஆரம்பிக்கிறத பாருங்க. அதுல எவ்வளவு மேன்மை இருக்கிறது, அவ்வளவு எவ்வளவு மகிமை இருக்கிறது. இந்த காலங்கள் எல்லாம் இப்ப மாறிடுச்சு. இன்னைக்கு முழங்கால் படியிட்டு ஜெபிக்காத கூட்டங்கள் பெருகினாதான் எல்லாருடைய முட்டுகளிலும் இன்னைக்கு பிரச்சனை. கொஞ்ச நேரம் நிற்பதற்கு கூட அந்த கால்கள் பலனற்று போனதை இந்த இந்திய சமுதாயத்துல பார்க்க முடியுது. கேட்டா நிறைய பேருக்கு முட்டு வலியினால் இன்னைக்கு கஷ்டப்படுறோம்னு சொல்லி. இன்னைக்கு காரணம் தெரியுமா? இன்னைக்கு அப்படிப்பட்ட ஒரு காரியங்களை நாம் கடைபிடிப்பதெல்லாம் விட்டு விட்டோம். கடமைக்காக உட்கார்ந்த இடத்துல அதுவும் பாதரட்சிகளை கூட கலட்டுவதற்கு இன்னைக்கு அநேகர் யோசிக்கிறார்கள். தேவன் முன்பாக நிற்கிறோம், அந்த ஒரு எண்ணத்தை கூட இன்னைக்கு மறந்துவிடக்கூடிய ஒரு சூழ்நிலை. இயேசுவே தன்னை தாழ்த்துகிறார் பிதாவின்றோம். பாருங்கள், அங்குதான் ஒரு தூதனை அனுப்பி பிதாவாகிய தேவன் பலப்படுத்தி சிலுவையின் பாடுகளை சகிக்கக்கூடிய பலனை கொடுக்கிறாரு. மரணத்தை தமது மரணத்தினால் ஜெயிக்கக்கூடிய ஒரு பாக்கியத்தை கொடுக்கிறாரு. இந்த நாமும் முழங்கால் படிட்டு ஜெபிப்போமானால் நிச்சயமாக பெரிய மாற்றங்களை பார்க்க முடியும். ஒரு போதகர் தன்னுடைய சபையின் ஞாயிற்றுக்கிழமை பிரசங்கத்திற்காக அதிக நேரம் உட்காருவாராம், நிறைய புத்தகங்களை படிப்பாராம், தலைப்புகளை ரெடி பண்ணுவாராம். அவர் பிரசங்கிக்க ஆரம்பிச்சால புது புது அறிவியல் சார்ந்த உலகத்தில் நடக்கிற நிறைய காரியங்களை, கருத்துக்களை சொல்லுவாராம். நிறைய புது புது செய்திகள் அதுல பெற்றுக்கொள்ள முடியுமா? ஆனா அந்த சபையில் ஒரு மாற்றம் இல்ல, ஒரு மறுரூபம் இல்ல, சுகம் இல்ல. அங்க சபை உள்ள எல்லாருமே பலவீனப்பட்டிருந்தாங்க, சோர்ந்து போய், ஒரு ஃபயர் இல்லாம, அனல் இல்லாம அணைஞ்சு போய் ஏதோ கடமைக்கு வந்து போற மாதிரி இருந்தவர் ரொம்ப சோர்ந்து போயிட்டார். இவ்வளவு எஃபோர்ட் போட்டு இவ்வளவு கடினமா நம்ம உழைக்கிறோம். ஆனா இந்த கடின உழைப்பின் மத்தியில ஒரு மாற்றமும் அதனுடைய பிரதிபலன் இல்லை, ஒரு எழுப்புதல் இல்ல, ஒரு சேஞ்சஸ் இல்ல. நிறைய பேர் இன்னும் சபைக்குள்ள வரலன்னு சொல்லி அப்படியே புலம்பிட்டு இருந்தாராம். ஒரு நாள் அப்படியே நடந்து போயிட்டு இருந்தாராம். கொஞ்சம் அந்த இடத்த விட்டு, ஊரை விட்டு கொஞ்சம் வெளியே அப்படியே வாக்கிங் போகும்போது ஒரு வயதான மனிதன் கல்லை உடைச்சிட்டு இருந்தாராம். உட்காந்து கடினமான இதுல கல்லை உடைச்சிட்டு இருக்கும்போது இவர் அப்படியே போய் நின்றுட்டு, அதை என்ன பண்றீங்கன்னு, கற்களை உடைக்கிறேன் அப்படின்னு சொன்னாராம். கற்களை உடைச்சிட்டு இருக்கிறேன்னு சொல்லும் போது இவர் அவருடைய கடின உழைப்பு அப்படியே பார்த்துட்டே இருக்கிறாரு. அப்பொழுது இந்த போதகர் அந்த வயதான மனிதன் தான் பேச்சு கொடுக்க ஆரம்பிக்கிறார். அந்த கற்களை உடைக்கப்படுகிறது போல என் சபைக்கு வர ஜனங்களுடைய இருதயங்கள் அப்படியே கடினப்பட்டு இருக்கிறது. மாற்றங்கள் இல்ல, ஒரு எழுப்புதல் இல்ல, ஒரு ஃபயரா இல்ல, அதை உடைக்கணும் அப்படின்னு சொல்லி அவர் பேசுறாராம். உடனே அந்த பெரிய வயதான மனிதன் போய்
நம்முடைய அறை வீட்டுக்குள்ள இதே மாதிரி என்ன மாதிரி முழங்கால் படியிட்டு கற்களை உடைக்கிற மாதிரி அதை செய்ய ஆரம்பிங்க அப்படின்னாராம். அப்பொழுதுதான் அவர் புரிந்து கொண்டாராம், கடின உழைப்பு உங்களிடம் இருக்குது. அதோடு மட்டுமல்ல, ஆனா ஊக்கமான ஜெபம் முழங்கால் நின்று இல்லைன்னு சொல்லி அந்த போதகருக்கு அதை அந்த பெரியவர் உணர்த்துகிறார். நேராக வீட்டிற்கு போகிறார். முழங்கால் அதிக நேரம் நின்று ஜெபிக்க ஆரம்பிக்கிறார். செய்தி கொடுக்க போய் நிற்கும் பொழுது அசைவு ஏற்பட்டதாம், வல்லமை வெளிப்பட்டதாம், ஆவியானவர் பலத்த காரியங்களை செய்தாராம். முழங்காலுக்கு எவ்வளவு பலம் இருக்கிறது பாருங்கள். அடுத்து நடந்தது என்ன? ஒரே சந்தோஷம் இந்த போதகருக்கு. இன்று நாம் அநேக நேரத்தில் அநேக காரியங்களை தெரிந்து கொள்ள நேரத்தை செலவழிக்கிறோம். ஆனா ஆண்டுடைய சமூகத்துல முழங்கால் நின்று அவரை நோக்கி பார்ப்பதற்கு நேரத்தை கொடுக்க யோசிக்கிறோம். நம்மை சற்று மாற்றிக்கொள்வோம் என்று சொன்னால் மாற்றங்கள் நிச்சயமாகவே நாம் பார்க்க முடியும். நாம் செய்கிற ஊழியங்களாக இருக்கலாம், குடும்ப வாழ்க்கையாக இருக்கலாம், குடும்ப தலைவர்கள் ஒருவேளை தேவனுடைய சமூகத்தில் முழங்கால் அவரை நோக்கி பார்த்தீங்கன்னா வேற யார் முன்னாடி போய் கை கட்டி கையேந்தி நிற்க வேண்டிய நிலைமை கர்த்தர் கொடுக்கவே மாட்டார். சூழ்நிலைகள் மாறும். சோ அதனால முழங்காலில் நின்று ஜெபிக்கக்கூடிய கிருபையை தாரும் ஆண்டவரேன்னு சொல்லி கேட்போம். அந்த ஒரு பாக்கியத்தை கர்த்தர் நிச்சயமாக கொடுப்பார். ஜெபிப்போம். அன்பின் தகப்பனே, முழங்கால் நின்று நீ தாழ்த்தி பிதாவை நோக்கி கூப்பிடுகிறீங்க. பிதாவே என்று சொல்லி கூப்பிடும்போது நீரும் அப்பா அந்த இடத்துல தூதனை அனுப்பி பலப்படுத்தி பெரிய காரியங்களை செய்யக்கூடிய கிருபையை கொடுக்கிறீங்கப்பா. இன்னைக்கு அநேக நேரம் முழங்கால்களை மடக்கி ஜெபிக்க எங்களுக்கு நேரம் இல்லை, அதற்கு விருப்பம் இல்லை, சரீரம் அதற்கு ஒத்துழைப்பதும் இல்லை. இந்த சூழ்நிலை எல்லாவற்றையும் மாற்றி முழங்கால் அதிக நேரம் நின்று ஜெபிக்கக்கூடிய பாக்கியத்தை தாங்க, கிருபையை தாங்க. ஒவ்வொருவருக்கும் அப்படிப்பட்ட ஒரு பலனை நீர் கொடுத்து வழி நடத்துவீராக. செய்வதற்காய் ஸ்தோத்திரம். கடின உழைப்புகள் இருக்கலாம், அலைச்சல்கள் இருக்கலாம், ஆனாலும் ஊக்கமாய் முழங்கால் நின்று ஜெபிக்கிற அந்த ஜெப வார்த்தை கொடுத்து வழி நடத்தும் துதிகனமை ஏற்றுக்கொள்ளும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன். கடின உழைப்பு தேவைதான். நிறைய இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கிறது நல்லதான். அதையும் தாண்டி தேவனுடைய சமூகத்துல முழங்காலில் நிற்க கற்றுக்கொள்வோம் என்று சொன்னால் நிச்சயமாகவே அதனுடைய பிரதிபலனை நாம் பார்க்க முடியும். இந்த சிந்தனையோடு இந்த நாளை தொடருவோம். மீண்டும் நாளை தினம் சந்திப்போம்.